Hi, இந்த வீடியோல நம்ம Allied Max 2 ஓட partial differential equation ஓட next part பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து type 1, 2 and 3 பார்த்திருக்கோம். இந்த வீடியோல நம்ம type 4 பார்க்கலாம். Solve px plus qy equal to p plus q. இதுல பாத்தீங்கன்னா 4 variables வந்திருக்கு. அதாவது p, q, x and y இந்த மாதிரி 4 variables வந்ததுன்னா இது type 4. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி அப்ளை பண்ணனும்னா first நம்ம வந்து p ஒரு சைடு எடுத்துக்கலாம், q இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். Likewise இங்க பாருங்க क्वेश्चनல கொடுத்திருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அப்படியே எழுதிக்கலாம் px + qy = p + q. அப்ப px - p இந்த + p அந்த பக்கம் போகுது - p = q. இந்த qy வந்து ஆப்போசிட் சைடு போகுது -qy = k ன்னு நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? = k. அப்ப வந்து இப்ப px - p = k and q - qy = k. இந்த மாதிரி ரெண்டு தான் நம்ம பிரிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் நம்ம p and q நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ இதல வந்து நம்ம காமன் p எடுக்கலாமா சோ p of x இங்க ஒரு p வெளிய போயிடுச்சு இங்க வந்து ஒண்ணுமே இல்லனா 1 இருக்குன்னு அர்த்தம் சோ x - 1 ஆயிடுச்சு ஓகேங்களா p of x - 1 = k அப்ப p = இந்த மல்டிப்ளைல இருக்குறது ஆப்போசிட்ல போனா டிவிஷன் ஆயிடும் சோ k / x - 1 ன்னு கிடைக்கும் இதுதான் நம்மளோட p ஓட வேல்யூ அதே மாதிரி q க்கும் இதே மாதிரி காமன் q வெளியில எடுக்கும்போது 1 - y ஆகும் = k அப்ப q = k / 1 - y ன்னு கிடைக்குது ஆனா இங்க பாருங்க இங்க x - 1 ன்னு இருக்கு சோ இதே மாதிரி நம்ம வந்து மாத்துறதுக்கு நம்ம வந்து கீழ வந்து மைனஸால நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா தான் நமக்கு வந்து இந்த மாதிரியே நம்ம இதையும் மாத்திக்க முடியும் சரிங்களா அப்ப -k / y - 1 ன்னு ஆகும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஓகே இந்த x - 1 மாதிரியே நம்ம y - 1 ன்னு நம்ம சேஞ்ச் பண்றதுக்காக மைனஸால நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ அடுத்து we know that நம்ம அந்த ஃபார்முலா எழுதுறோம் dz = pdx + qdy அப்ப dz = p ஓட வேல்யூ என்ன k / x - 1 dx ப்ளஸ்க்கு பதிலா இங்க மைனஸ் இருக்கு சோ நம்ம இங்க மைனஸ் அப்ளை பண்ணனும் -k / y - 1 dy இப்போ நம்ம வந்து both side integrating பண்ணும்போது இதுல ஒரு இன்டகிரேஷன்ல தெரிஞ்சுக்கோங்க integrating 1/x னா அது log x சரிங்களா நம்ம வந்து அந்த இடத்துல log அப்ளை பண்ணனும் log னு போடணும் சரிங்களா 1/x னா log x சோ வந்து இங்க k / x - 1 ன்னு இருக்கு இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா கான்ஸ்டன்ட் வெளியில போட்டுட்டு k 1/x - 1 ன்னு நம்ம எழுதிக்கலாம் சரி அப்ப இப்ப 1/x - 1 னா log x - 1 ன்னு நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம போடணும் டவுன்ல என்ன இருக்கோ அத அப்படியே போட்டுட்டு log பக்கத்துல போட்டுக்கணும் சோ z = இன்டகிரேஷன் இத வந்து dz வந்து பண்ணும்போது z ஆயிடும் அப்ப வந்து k கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியில k வச்சுக்கணும் வச்சிட்டு log x - 1 ஆகும் அடுத்து மைனஸ் இதே மாதிரி k வெளியில போட்டுட்டு log y - 1 plus c இப்போ வந்து இது log ரூல் படி நமக்கு வந்து log a - log b இது பாத்தீங்கன்னா log a - log b இந்த மாதிரி வந்துச்சுனா log a / b ன்னு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ப இங்க என்ன இருக்கு k log a - k log b ங்கற மாதிரி வெச்சுக்கோங்க இந்த x - 1ங்கறத a வாவும் இந்த y - 1 b மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் சோ வந்து k log a / b ன்னு நம்ம போட்டுக்கலாம் log ரூல் படி சோ ஃபைனல் ஆன்சர் இதுதான் k log x - 1 / y - 1 plus c ன்னு நம்ம அப்ளை பண்ணனும் இதுதான் இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் இன்டெகிரல் இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் இதுவும் டைப் 4 சம் தான் p² + q² = x + y ன்னு இருக்கு இப்போ பாருங்க இதுலயும் நாலு வேரியபிள்ஸ் இருக்கு p q x and y அப்ப வந்து இது இந்த ஃபார்ம்ல இருக்கு அதாவது f of p of x = f of q of y q, y sorry f of p, x = f of q, y இந்த ஃபார்ம்ல இருக்கு இந்த ஃபார்ம்ல இருக்கும்போது நம்ம எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எடுத்துட்டு அடுத்து x ஒரு சைடுலயும் y இன்னொரு சைடுலயும் கொண்டு போயிடலாம் சரிங்களா அப்ப p² - x ஆகும் = y - q² = k ன்னு போட்டுக்கலாம் அப்ப p² - x = k இப்படி எடுத்துட்டா நம்ம p ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் அடுத்து y - q² = k இதுலயும் நம்ம வந்து q அடுத்து கண்டுபிடிக்க முடியும் இப்ப p கண்டுபிடிக்கலாம் p² - x = k அப்படினா அப்ப p² இந்த -x அந்த பக்கம் போகும்போது +x ஆயிடும் அப்ப x + k ன்னு வருது k + x எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி போடும்போது இப்போ நம்ம ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயரிங் பண்றோம் ஸ்கொயர் பண்ணும்போது p ஓட ஸ்கொயர் கட் ஆயிடுச்சு ஓகேங்களா p ஆயிடுச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ரூட் ஆகும் ஓகேங்களா அப்ப √x + k ன்னு வரும் அந்த வந்து √x நம்ம எப்படி மாத்தி எழுதிக்கலாம்னா x பவர் 1/2 ன்னு நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி தான் நான் இங்க போட்டுருக்கேன் இப்போ இங்க ரூட்க்கு பதிலா x + k ஹோல் 1/2 ன்னு நம்ம போடுறோம் சரிங்களா அதே மாதிரி தான் இங்கேயும்
y minus q square equal to k. q square அந்த பக்கம் போகும்போது plus ஆயிடும். இந்த பக்கம் plus k அந்த பக்கம் போகும்போது minus k ஆயிடும். So y minus k equal to q square ஆகுது. ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங் பண்ணும்போது y minus k 1/2 னு நம்ம போடுறோம். இதுக்கு போட்ட மாதிரி இதுலயும் 1/2 போடுறோம். அதுதான் q ஓட வேல்யூ. அடுத்தது we know that dz equal to pdx plus q dy. p ஓட வேல்யூ என்ன? x plus k power 1/2 dx plus y q ஓட வேல்யூ என்ன? y minus k power 1/2 dy. சரிங்களா? இப்போ இத ரெண்டு சைடு நம்ம இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹோல் பவர் சம்திங் இருந்ததுன்னா அது வந்து 1ஆல மல்டிப்ளை பண்ணி அதை வந்து ஆட் பண்ணி அதையே டவுன்லைன் போடணுமா? இப்போ 2 இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? 3/3 போடுவோம்ல. லைக்வைஸ் நம்ம வந்து இங்க 1/2 ஓட 1 ஆட் பண்ணணும். சரிங்களா? 1 தான் ஆட் பண்ணறோம். பண்ணும்போது நமக்கு 3/2 கிடைக்கும். 3/2 போட்டுட்டு அதையே நம்ம டவுன்லைன் போடணும். சோ x + k 3/2 பவர் 3/2 வரும். by 3/2 நீங்க வரும். அகைன் இங்க ஒரு by2 இருக்கும்ல, அத வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம சைடுல வந்து மல்டிப்ளைல இங்க போட்டுக்கிறோம். சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்படிதான் இந்த 2 வந்தது. z = 2 of x plus k power 3/2/3. Likewise இங்கேயும் 3/2 தானே வரும். இங்க 3/2 இருக்கு. அதே தான் 3/2 தான் கீழே வரும். அந்த டவுன்ல இருக்க 2-வை நம்ம வந்து ப்ராடக்ட்ல சைடுல போடுறோம். சரிங்களா? அப்ப 2 of y minus k 3/2/3 plus c. இதுதான் இதோட ஃபைனல் சொல்யூஷன். கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆர் கம்ப்ளீட் இன்டெக்ரல். Thank you.